நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வயலிலேயே சாய்ந்த நெற்கதிர்களை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். விவரங்களோடு எமது செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், அந்த பகுதியில் எவ்வளவு ஏக்கர் நிலத்தில் இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? எந்த நிலையில இருந்தது நெற்பயிர்கள்? தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில டெல்டா மாவட்டங்கள்ல பரவ கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பா நாகப்பட்டினம் மாவட்டத்துல வேதாரண்யத்துல 19 சென்டிமீட்டர், அதாவது தமிழகத்திலேயே அதிக அளவிலான அந்த மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில நாகப்பட்டினம் மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் அந்த கனமழை பெய்து வருகிறதுனால மீனமநல்லூர், மடப்புறம், வாழக்கரை, திருவாய்மூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த அறுவடைக்கு தயாரா இருந்த குறுவை நெற்கதிர்கள் அடியோடு சாய்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 150 ஏக்கர் பரப்பளவுல பயிரிடப்பட்டிருந்த அந்த நெற்கதிர்கள் சாய்ந்திருக்கிறதுனால அந்த தண்ணீர் வடிஞ்சா மட்டுமே அதை மீட்டெடுக்க முடியும். குறிப்பாக இந்த சாய்ந்திருக்கக்கூடிய நெற்கதிர்களோட அந்த அறுவடை பணியை மேற்கொள்ள மகசூல் இழப்பு ஏற்படும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேளாண் துறை அதிகாரிகள் உடனடியாக இது போன்ற நெற்பதிர்கள் சாய்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஒரு ஆய்வு பணிகளை, கணக்கெடுப்பு பணிகளை நடத்த வேண்டும். பாதிப்புக்குண்டான அந்த நெற்பயிர்களுக்கு உரிய நிவாரணம், இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்று இங்கு கடைமடை விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கனமழையானது பெய்து வருவதால் சம்பா சாகுபடிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இதுவரை இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே வறட்சி தொடர்ச்சியாக இருந்து வந்ததனால் இந்த கனமழையானது தற்போது கை கொடுக்கும். இதே போல இந்த கனமழை டிசம்பர் மாதம் கடைசியில் தொடர்ந்து பெய்தால் மட்டுமே சம்பா சாகுபடியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ஒரு பேரிடியாக இருக்கும் என்ற ஒரு வேதனையும் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த குறுவை நெற்பயிர்கள் தற்போது 150 ஏக்கர் பரப்பளவில் சாய்ந்திருப்பது அந்த பயிரிடப்பட்ட விவசாயிகள் மத்தியில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.